உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வாலாஜா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போதிய மின் வெளிச்சம் இல்லாததால் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் சாலையில் செல்லும் வாகனங்களால் விபத்து நேரிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவிலிருந்து விசி மோட்டூர் வழியாக ராணிப்பேட்டைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல மாதங்களாக இருபுறமும் முற்றிலும் இருளில் மூழ்கி வெளிச்சம் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உரைக்கி வரும் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் கடந்த 2 நாட்களாக பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆங்காங்கே மழை நீரானது தேங்கி காணப்படுவதோடு ஏற்கனவே சாலைகள் மோசமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருவதால் தேசிய நெடுஞ்சாலையில் பல மாதங்களாக போதிய மின் வெளிச்சம் இல்லாத காரணத்தால் வாலாஜாபேட்டையில் இருந்து ராணிப்பேட்டைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் சாலைகளில் செல்லும் போது திடீரென்று பள்ளங்களில் சிக்கி தவித்து வருவதாகவும், அதேபோல் வெளிச்சம் இல்லாத காரணத்தால் எதிரெதிரே வரும் வாகனங்கள் எந்த நேரத்தில் விபத்து ஏற்படும் என தெரிகிறது. எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டு விசி மோட்டூர் மற்றும் வாலாஜாபேட்டை தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்றும், அதேபோல் அங்கு ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணிகளை துரிதமாக நிறைவு செய்ய வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.